கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம ஏமன் நாட்ட குறிச்சு தெரிந்து கொள்ள போகிறோம். ஏமன் நாடு அப்படிங்கிறது ஒரு அல்லாவின் தேசம். அப்ப அந்த நாடு முழுசுமே அல்லாவின் அடிமைகளால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு தேசம். அங்க அல்லாவின் சட்டங்கள் தான் அங்க செயல்படும். அப்படி இருக்கும் பொழுது விசேஷமா மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்த உலகம் முழுவதுமே அ சாந்தியையும், சமாதானத்தையும் அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. 1400 வருஷமா பண்ணாங்க. இப்ப 1400 வருஷமா பண்ணவங்க திடீர்னு பார்த்தா, ஒரு 10 வருஷமாவே அ ப ப ஏற்றுமதிய நிறுத்தியிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அப்ப இந்தியா, சீனா இந்த மாதிரியான நெறைய நாடுகள்லாம் போயி, "என்ன இப்படி திடீர்னு நீங்க உலகம் முழுவதும் அ சாந்தியையும், சமாதானத்தையும் ஏற்றுமதி செய்றவங்களாச்சே, இப்ப திடீர்னு நிறுத்திட்டீங்களே, என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "நாங்க வந்து இத்தன காலமா ஏற்றுமதி செஞ்சோம். ஆனா இப்ப வந்து எங்களுக்கு எங்க உள்நாட்டுக்குள்ளேயே நாங்க ஏற்றுமதி, இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நாங்க உலகம் முழுவதுமே ஏற்றுமதி செய்ய ஆரம்பிப்போம். சாந்தியும், சமாதானத்தையும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிப்போம்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட அமெரிக்காக்காரன் வந்து டாலர் கணக்குல, மில்லியன் கணக்கான டாலர் கணக்குல வந்து காசு குடுத்து சாந்தியையும், சமாதானத்தையும் வாங்கியிருக்கிறான். அதேபோல அடிக்கடி இவங்க வந்து இஸ்ரேலுக்கு, யூதர்களுக்கு அவங்க புண்ணியம் செய்வாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி செய்றது வழக்கம். இப்ப திடீர்னு ஒரு 10, 15 வருஷமாவே திடீர்னு நிப்பாட்டுனதுமே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. "என்னய்யா இப்படி திடீர்னு நிப்பாட்டி விட்டீங்க?" அப்படின்னு கேட்கவும், அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க புண்ணியம் செய்ய, உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க ஏற்றுமதி, சாந்தியையும், சமாதானத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுமதி, இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து மற்ற உலகத்துக்கு, மற்ற உலக நாடுகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அதத்தான் இந்த வந்து இப்ப யுஎன் கூட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்படி என்னதான் இந்த 10, 15 வருஷத்துல நடந்திருக்கு எங்க ஏமன் நாட்ல. அப்படி எப்படி தங்களுக்குள்ளேயே புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துட்டு அதே நேரத்துல அதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ கிளிப்ப பார்க்க போறோம். அங்க உள்ளேயே வந்து புண்ணியம் செய்றதுக்கு பத்தலையாம். ஏற்றுமதி ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா, உ அமெரிக்காவுக்கு நாங்க செய்வோம். இஸ்ரேலுக்கு இந்த உலக நாடுகளுக்கு செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, இந்தியாவுக்கோ, சீனாவுக்கோ, ஜப்பானுக்கோ, வேற எந்த நாடுகளுக்கோ நாங்க செஞ்சோமோ, செய்றோமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நாங்க வந்து இஸ்ரேலுக்கு தினமும் நாங்க ஏதாவது ஒரு விதத்தில மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாங்க ஏற்றுமதி, இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப புதுசா என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காக்காரனுக்கும் நாங்க செய்வோம். இப்ப தான் ஒரு படி மேல போய் அமெரிக்காக்காரனுக்கும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கேட்டுருக்கிறாங்க, "என்னய்யா உங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே ஏற்றுமதிக்கு, இறக்குமதிக்கு உங்களுக்கு வந்து முடியலைன்னு சொல்றீங்க. ஆனா இந்த 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 நேரத்தில சாந்தியும், சமாதானத்தையும் நீங்க வந்து அமெரிக்காக்காரனுக்கு ஏற்றுமதி செஞ்சா இது என்ன நியாயம்? அப்படின்னு மற்ற நாடுகளுக்கெல்லாம் எப்ப செய்ய போறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுருக்கிறாங்க. அப்ப கேட்டதுக்கு அவங்க ஒரு வித்தியாசமான, ஒரு விசித்திரமான ஒரு பதில சொல்றாங்க. அத நம்ம இந்த வீடியோ குறிப்புல பார்த்துட்டு, அப்படி என்ன ஏமன் நாட்ல அல்லாவின் ஆட்சி நடக்கிற அல்லாவின் தேசமாகிய ஏமன் நாட்ல எப்பேர்ப்பட்ட புண்ணியங்கள் இந்த 10, 15 வருஷமா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்பட்டு, அதிசயப்பட்டு போயிருவோம். அதனால முதலாவது இந்த வீடியோ கிளிப்ப பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவா விளக்கமா பார்த்துட்டு பார்க்கறதும் முக்கியம். அதே நேரத்தில இந்த 10, 15 வருஷமா அங்க எப்படி அல்லாவின் ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கண் தொறக்கிற ஒரு பதிவு தான். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு பார்க்கணும். விசேஷமா கிறிஸ்தவர்கள் இத தெரிஞ்சுக்கணும். அப்பத்தானே அ ஏமன் நாடு எப்பேர்ப்பட்ட நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால முதலாவது இந்த வீடியோ கிளிப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். نحن مع غزة لمواجهة الجرائم الإبادة والتجويع لنقول لهم نحن سوف نشرب من دمائكم سوف نشربها شربا ونقول لكم يا أمريكا سوف نزلزل بكم وسوف نزلزل أنفسكم وسوف ننهيكم وسوف نجوعكم ونقول لأمريكا اللعينة التي تمتلك السلاح النووي والله أنها أوعن بالبيت العنكبوت. الله أكبر. الموت لأمريكا الموت لإسرائيل الموت لليهود النصر. سنقاتلكم في كل ميدان ونترصدكم في كل زاوية ولن يفلت من بأسنا محتلا أو عميل. هذا وعدنا وهذا وعيدنا. دماءكم لنا مباحة سيوفنا مشرعة حتى نطهر الأرض من رجكم ونعيدها طاهرة طهورا. الله أكبر. الموت لأمريكا الموت لإسرائيل اللعنة على اليهود النصر للإسلام. لبيك
அடடடடடா! அருமையான பேச்சு. இந்த பேச்சு திறமைலாம் நமக்கு வராதுப்பா. அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டா, அல்லாவின் தேசத்தில உள்ளவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு அறிவு, ஞானம், புத்தியெல்லாம் இருக்கு. நமக்கு எங்க இருக்கு? நம்ம திக்கு வாயும் மந்த நாவும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது எப்பேர்ப்பட்ட பேச்சாளர் இந்த மாரியான பேச்சாளர்கள இப்ப நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சரி, இப்ப முதல்ல ஒரு 2 வரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு, நேரா நம்ம ஏமன் நாட்டுக்கு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். அங்க உள்ள புண்ணியங்கள நம்ம தெரிந்து கொள்வோம். முதலாவது ஒரு 2 வரிய கேட்போம். அதுக்கடுத்து வருவோம். இது அல் மசீரா அப்படிங்கிற ஒரு டிவிக்கு பேட்டி குடுக்குறாங்க. யாரு குடுக்குறது அப்படின்னா, அந்த ஏமன்ல ஹூதீஸ் அப்படின்னு ஒரு போராளிகள் இருக்கிறாங்களாம். யுஎன்ன பொறுத்தவரைக்கும் அவங்க போராளிகளாம். அந்த போராளிகள் வந்து இப்ப தான் ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். இப்ப அவங்க வந்து ஒரு ரேலி நடத்தியிருக்கிறாங்க. எதுக்குய்யா ரேலி நடத்திருக்கீங்க அப்படின்னா, நாங்க வந்து காசாவுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ரேலி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்திருக்கிறாங்க. அப்ப சுத்தி சுத்தி வந்து அவங்க பேட்டியெல்லாம் குடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த சின்ன பிள்ளைகள்லாம் எப்படி வாயில வடை சுடுறாங்க அப்படிங்கிறத, சே எப்படி பேச்சு திறமைய அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். نحن مع غزة ஆ, لمواجهة الجرائم الإبادة والتجويع ஆ, لنقول لهم نحن سوف نشرب من دمائكم ஆ, سوف نشربها شربا ஆ, ونقول لكم ஆ. يا أمريكا அமெரிக்கா! سوف نزلزل بكم ஆ. அடடடடடடடடா! அதாவது இவரு என்ன சொல்றாப்ல அப்படின்னா, முதல்ல சொல்றாப்ல, "நாங்க வந்து அ எந்திரிச்சு நிக்கிறோம்" அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்ல. "என்னய்யா எந்திரிச்சு நிக்கிறீங்க? எத்தன காலமா உட்காந்துருந்தீங்களா? சரி எந்திரிச்சு நில்லுங்க. சந்தோஷமான விஷயம். எதுக்காக எந்திரிச்சு நிக்கிறீங்க? யாருக்காக எந்திரிச்சு நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நாங்க வந்து காசாவுக்காக எந்திரிச்சு நிக்கிறோம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப காசாவுக்கு எதுக்குய்யா காசாவுக்காக எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னா, "அங்க வந்து கிரைம்ஸ் நடக்குது" அப்படின்ட்டு இருந்தாங்க. "கிரைம்ஸ் நடக்குதா? என்னய்யா கிரைம்ஸ் நடக்குது?" அப்படின்னா, "ஜெனோசைடு நடக்குதுய்யா" அ அப்படின்னாங்க. "ஜெனோசைடே நடக்குதா? இனப்படுகொலையே செய்றாங்களா? அட பாவிகளா! அப்ப அல்லாஹ் தண்டிப்பான்" அப்படின்னு சொன்னதும், இது பத்தாது அப்படின்னு அங்க வந்து ஸ்டார்வேஷன் நடக்குதாம். பசியினாலயும், பஞ்சத்தினாலயும், பட்டினியினாலயும் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே அநியாயமா சாகுறாங்களாம். அதனால இந்த தம்பி ப ப பயங்கரமா நாங்க எந்திரிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதிசயமான ஒரு காரியத்த சொல்றாப்புல. சொல்லுங்க தம்பி. غزة ونقول لكم يا أمريكا அமெரிக்கா! நீ என்ன பெரிய ஆப்பிரிக்காவா? நாங்க வாரோம்டா உங்கள குடிக்க வாரோம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னமோ குடிக்க வராங்கன்னா, சரி நான் நெனச்சேன், இந்த பெப்சி, கொக்கோ கோலா, இந்த ஃப்ரூட்டி அப்படிங்கிற ஜூஸ் குடிக்க போவாங்க போல இருக்கு. அ அப்படின்னு நான் நெனச்சோம். அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, "யோவ்! அது இல்லய்யா, நாங்க ரத்தம் குடிக்க வாரோம்யா" அப்படின்றாங்க. அதிசயத்திலும் அதிசயம். எங்களுக்கெல்லாம் புருட்டி கூட கிடைக்கல. ஆனா இவங்களுக்கு வந்து என்ன வேணுமா? ரத்தம் வேணுமா? இது அமெரிக்கா அதுவும் சாதாரண ரத்தம் இல்ல. இஸ்ரேல்காரன் யூதன ரத்தத்த குடிச்சிருக்காங்க போல இருக்கு. குடிச்சு, குடிச்சு எத்தன காலமா 1400 வருஷமா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆனாலும் இப்ப வந்து நசராணிகளுடைய ரத்தம் வேணுமா? அதாவது கிறிஸ்தவர்களுடைய ரத்தம் வேணுமா? இது இங்க அமெரிக்காவுல தான் நெறைய நசராணிகள் இருக்கிறாங்களாம். அதனால அவன் தான் நசராணிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்லாம் பண்றானாம். அதனால அந்த அமெரிக்காக்காரனுடைய ரத்தத்த நாங்க குடிக்க போறோம்டா. நாங்க வாரோம் அப்படின்ட்டு அதே பயங்கரமா சிங்காசனம்லாம் இருக்கா அங்க. அத வந்து அசைக்க போறாங்களாம். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில இன்னொரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. சொல்லுங்க தம்பி. سوف نزلزل بكم وسوف ننهيكم பாரியா, அதாவது உங்கள நாங்க முடிக்க போறோம். யார? அமெரிக்காவையே முடிக்க போறாங்களாம். எப்படி முடிக்க போறாங்க? என்னய்யா சொல்றீங்க? அமெரிக்காவ எப்படியா முடிக்க போறீங்க? அப்படின்னு கேட்டா, ஃபினிஷ் பண்ண போறாங்களாம். எப்படி அப்படின்னா, பட்டினி போட்டு ப ப அமெரிக்காக்காரங்கள எல்லாம் பட்டினி போட்டே, பசியினாலயும், பஞ்சத்தினாலயும் பட்டினி போட்டே, சோறு இல்லாம அவங்கள நாங்க வந்து முடிக்க போறோம். அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய அதிசயமான வேதம். ஒரு அமெரிக்கா நாட்டுக்கே வந்து பஞ்சத்தையும், பட்டினியும் குடுத்து, அவங்களெல்லாம் பசியிலேயே கொல்ல போறாங்களாம். யார? நசராணிகளை எல்லாம். சரி இது அதிசயம் தானே. அப்ப நான் நெனச்சேன், அப்ப இத பார்க்கும்பொழுதே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, சரி அப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும், ஸ்ரீலங்காவுலருந்து அவங்க செய்ற துவா வந்து பலிக்குது போல இருக்கு. ஏன்னு கேட்டா, "யா அல்லாஹ் அந்த டெல் அவிவ அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா, அங்க இருக்க யூதர்களையும், நசராணிகளையும் அழிச்சு நாசமாக்கு அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. என்னய்யா பயங்கரமான அதிசயமான துவாவா இருக்கே! அப்படின்னு கேட்டோம். இது எப்படியா பலிக்கும்னு பார்த்தா, இப்ப பலிச்சிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்ப ஏமன் நாட்ல உள்ள சின்ன பிள்ளைங்கலாம் வந்து அ வந்து "நாங்க உன்னைய ஃபினிஷ் பண்ண போறோம். ஏன் நசராணிகளா? ஏன் அமெரிக்கா? நீ என்ன பெரிய ஆப்பிரிக்காவா? நாங்க உன்ன ஃபினிஷ் பண்ணுவோம்டா. எப்படி பண்ணுவோம் தெரியுமா? உங்க ரத்தத்த குடிப்போம்டா."
ரத்தத்தையே குடிப்பாங்களாம். எப்படி பட்டினி போடுவாங்களாம். பட்டினி போட்டு பசியினாலும் பஞ்சத்திலயும் இருக்கும் பொழுது போய் அவங்க வந்து ரத்தம் குடிப்பாங்களாம். அதாவது அந்த காலத்துலலாம் எப்படி ரத்தம் குடிப்பாங்கன்னா, வெறும் அவங்ககிட்ட வாள் மட்டும் தான் இருந்துச்சு, அருவா மட்டும் தான் இருந்துச்சு. அத வச்சு தலைய வெட்டி அப்படி ரத்தம் குடிச்சாங்க. ஆனா இப்ப வந்து வித்தியாசமான முறையில ரத்தம் குடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இப்ப தான் ஏவுகணை, குண்டு, அப்புறம் என்னென்னமோ பேர் ராக்கெட்டு என்னென்னமோ சொல்றாங்க பேரு. புதுசு புதுசா நம்பர்லாம் குடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சு, ஏவுகணை எல்லாம் கண்டுபிடிச்சு, அத வந்து மனுஷங்க மேல ஏவுறது. அடடா! மனுஷங்க மேல ஏவும் பொழுது அவங்க உடம்பு சிதறி ஒரு முடி கூட தெரியாம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இப்ப கூட 800 பேருடைய பாடிய வச்சிருக்காங்களாம் எங்க இஸ்ரேல்ல. அ ஒரு கண்டெய்னருக்குள்ள. கண்டுபிடிக்க முடியலையாம். அவங்க யாரு, என்ன, ஏது அவங்களுடைய டிஎன்ஏவெல்லாம் வச்சு இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அதாவது உருக்குலைய செய்கிற ஏவுகணை எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்களாம். அதனால அந்த காலத்துல தான் அவங்க வெட்டி கொன்னாங்க. இப்பல்லாம் நாங்க அப்படி செய்ய போறதில்ல. இப்ப நாங்க எப்படி ரத்தம் குடிப்போம் அப்படின்னா, ஏவுகணை விடுவோம், ராக்கெட்ட விடுவோம். விட்டு உடம்பெல்லாம் சிதறடிச்சு, அதுக்கப்புறம் அதிலிருந்து வடிகிற நாங்க ரத்தத்த குடிப்போம். ஏன்னு கேட்டா, அவங்கள ஏற்கனவே பசியிலயும், பஞ்சத்திலயும் போட்டுருவாங்களாம். பசியிலயும், பஞ்சத்திலயும் "ஐயோ! அம்மா அப்படின்னு பசிக்குதே, ஐயய்யோ!" அப்படின்னு அமெரிக்காக்காரன், அந்த நஸ்ராணிகள்லாம் கத்தும் பொழுது, இவங்க ஒரு ஏவுகணைய விடுவாங்களாம். விட்டு உடம்பெல்லாம் சிதறடிச்சு, அப்படி வர்ற ரத்தத்த இவங்க குடிப்பாங்களாம். ச்சே! அடாடாடா! ரொம்ப காலமா இந்த யூதனுடைய ரத்தத்தை எல்லாம் அப்படித்தான் குடிக்கிறது எப்படி அப்படின்னு காசாவுல கத்துக் குடுத்துருந்தாங்க. நான் நெனச்சேன் காசாவுல உள்ள பிள்ளைகளுக்கு தான் அவங்க கத்துக் குடுக்குறாய்ங்க அப்படின்னு. இல்லைங்க. ஏமன் நாட்டுல உள்ள பிள்ளைகளுக்கும் அவங்களாவது உடம்ப எப்படி நார் நாரா கிழிக்கிறது அப்படி எப்படின்னு கத்துக் குடுத்தாங்க, அந்த ஸ்கூல்கள்ல. இவங்களுக்கு வந்து ரத்தம் குடிக்கிறது எப்படி? அப்படின்னு கத்துக் குடுத்துருக்காங்க. அதனால தான் இவரு சொல்றாப்ல, சாதாரணமா விட மாட்டாப்லாம். எல்லாரையும் பசியிலயும், பட்டினியும் போட்டுட்டு, அதுக்கடுத்து ராக்கெட்டு, ஏவுகணை எல்லாம் விடுவாங்களாம். விட்டு அவங்க உடம்ப சிதறடிச்சு அப்படி ரத்தம் குடிப்பாங்களாம். ச்சே! என்ன ஒரு புண்ணிய சிந்தனை. இப்ப இத்தன காலமா இவங்கலாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. சரி, அதனால தான் நான் நெனச்சேன் காசால உள்ள பெத்தவங்க தான் பொறக்கறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பொறக்க போற குழந்தை அல்-அக்ஸா மசூதிக்காக அப்படின்னு அர்ப்பணம் செய்வாங்களாம். அ அ பொருத்தனை செய்வாங்களாம் அல்-அக்ஸா மசூதிக்காக. அப்புறம் அல்லாவின் புனித போர செய்றதுக்காக. அதுக்காக வந்து என் குடும்பத்தில இருந்து ஒருத்தன் புனித போர் செய்யணும். என் குடும்பத்த உயிர் தியாகம். அதாவது விசேஷமா உயிர் தியாகம் அதான் மெயினு. அது அல்லாவுக்காக சரி, அல்-அக்ஸா மசூதிக்காகவும் சரி, வேற எந்த இயக்கத்துக்காக இருந்தாலும் சரி. அதாவது மொ மொத்தமா உயிர் தியாகம் செய்யணும். அதுக்காக தான் குழந்தைகள பெத்துக்கிருவாங்க. அப்படி அதனால அ ம ஈரான்ல கூட அப்படி வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏமலந்து நாங்க மட்டும் என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? நாங்களும் அல்லாவின் அடிமைகள் தான்டா! அப்படின்னு சொல்லி நாங்களும் ரத்தம் குடிப்போம். ரத்தம் அதான் அவைங்களாவது உயிர் தியாகம் செய்றதுக்காக பிள்ளைகள பெத்திருக்கிறாங்க. ஆனா ஏமன் நாட்டுல உள்ளவங்க வந்து ரத்தம் குடிக்கிறதுக்காக பிள்ளைகள பெத்திருக்கிறாங்க. என்ன ஒரு அருமையான போதனை குடுத்து பிள்ளைகள வளர்த்துருக்கிறாங்க. அதிசயம் தான், ஆச்சரியம் தான். அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்றது இந்த புண்ணியவான்களுடைய சிந்தனைகளும் சரி, எப்பவுமே மனித உணர்ச்சிகளுக்கும், சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதாவே இருக்கும். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. சுவனபதிக்கு போனா தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால அப்படி சொல்லியிருக்காப்ல. சரி, இப்போ இந்த தம்பியுடைய இந்த ஐயாவினுடைய நாடு எப்பேர்ப்பட்ட நாடா ஒரு 10, 15 வருஷமா இருந்திருக்கு. அந்த நாட்ட குறிச்சு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தம்பி கொஞ்சம் நீங்க ஒரு ஓரமா இருங்க தம்பி. நான் ஒரு வேற ஆள நான் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் பார்த்துட்டு இப்ப வாரேன். ஆ இப்ப நேரா போவோம். அதாவது இது வந்து 2025ல ஒரு 6 மாசமா, ஜனவரி மாசத்துலருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நெனைக்கிறேன். ஜனவரி மாசத்துலருந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஏமன் நாட்ல கிட்டத்தட்ட 1,70,00,000 பேரு. யோசிச்சு பாருங்க. 1,70,00,000 பேரு சாப்பாடு இல்லாம பரிதபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்ப இந்த 6 மாசத்துல சாப்பாடு இல்லாம பரிதபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுல 10,00,000க்கும் மேல 10,00,000க்கும் மேல குழந்தைங்களாம். 5 வயசுக்கு குறைஞ்ச குழந்தைங்க சாப்பாட்டுக்கு இல்லாம பரிதபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நேரா என்ன செய்ய போகுது அப்படின்னா, எப்ப இந்த இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவங்க செத்து போயிருவாங்க. எல்லாரும் செத்து போயிருவாங்க. அப்படின்னு எப்ப குழந்தைகளும் அதுதான் விஷயமே. 10,00,000க்கு மேல குழந்தைகளும் அநியாயமா சாகப் போறாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து அ இப்ப இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அதான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 6 மாசத்துல நடந்தது வேற. இப்ப இந்த வருஷம் முடியறதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா, 2.2 மில்லியன் அப்படின்னா, அதாவது 2,00,00,000 யுனைட்டட் நேஷன் இருக்கு பார்த்தீங்களா? யுனைட்டட் பேர்லாம் ரொம்ப பெருமையான பேரு. இந்த யுனைட்டட் நேஷன் வந்து அண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது என்னய்யா இது கோடிகள தாண்டிருச்சு. இதுக்கு முன்னாடி லட்சங்கள் தானயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க 2020ல கடைசியில 2020ல வந்து மொத்தமா எங்க ஏமன் நாட்ல 2,33,000 பேரு அநியாயமா செத்து போயிட்டாங்களாம். 2,33,000 பேரு அநியாயமா செத்துருக்கிறாங்களாம். இதுல 1,31,000 பேரு எதனால செத்துருக்கிறாங்க அப்படின்னா, சாப்பாட்டுக்கு இல்லாம. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அல்லாவின் தேசத்துல, அல்லாவின் அடிமைகள் வாழுகிற தேசத்துல, மும்மின்கள் வாழுகிற தேசத்த கேப்ரியல் தூதன் வந்துட்டு போற தேசத்துல, தேவதூதர்கள் சுவனபதியிலிருந்து வந்துட்டு போற தேசத்துல என்னவாம் 1,31,000 பேரு அநியாயமா சோத்துக்கு இல்லாம செத்துருக்கிறாங்க. எப்ப 2020ல. அடுத்து 2021ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2021ல நடந்த சம்பவம். இது வந்து 3,77,000 பேர் போயிருச்சாம். இதுல 60% பேரு செத்துருக்கிறாங்க. எதனால செத்துருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டார்வேஷன். இந்த பசியினாலயும், பஞ்சத்தினாலயும், பட்டினினாலும் செத்துருக்கிறாங்க. ஆனா இந்த தம்பி சொல்றாப்புல, நாங்க வந்து அமெரிக்காவ பசியினாலயும், பஞ்சத்தினாலயும் பட்டினி போட்டு, அவங்க உடம்ப சிதறடிச்சு, ஏவுகணை விட்டு நாங்க ரத்தம் குடிப்போம் அப்படிங்கிறாப்புல. ஆனா அவருடைய அல்லாவின் தேசத்துல இப்ப 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. அதோட 2015லிருந்து 2018க்குள்ள நல்லா கவனிங்க. 2015லிருந்து 2018க்குள்ள 3 வருஷத்துல 85,000 குழந்தைகள் செத்துருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம. பசியினால செத்துருக்கிறாங்க. கதறி கதறி பசி 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 பசிக்குதே அம்மா, பசிக்குதே அப்பா, பசிக்குதேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கோ அவங்களுக்கு பால் கொடுக்க முடியாம, எந்த ஒரு உணவும் கொடுக்க முடியாம இருந்து அவங்களும் அநியாயமா செத்து போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களும் பசினாலே செத்துருக்கிறாங்க. 3 வருஷத்துல 85,000. இது வந்து கணக்கெடுக்கப்பட்டது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதான் அதிசயம். கணக்கெடுக்காம எத்தனை லட்சம் பேர் செத்துருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. கணக்குல வராதது. ஆஸ்பத்திரிக்கு போனா தான் கணக்கெடுத்து இதனால செத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்பத்திரிக்கே போகல, வீட்ல செத்து போறாங்க. அதையெல்லாம் வந்து நேச்சுரல் டெத்து அப்படின்னு வச்சுக்கிருவாங்க. இல்ல நேச்சுரல் டெத் எல்லாம் கிடையாது. பசி, பஞ்சம், பட்டினி. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நைட்டும் பகலும். ஐயோ அம்மா பசிக்குதே அப்படின்னு. எதுல? அல்லாவின் ஆட்சி நடக்கிற அல்லாவின் தேசமாகிய ஏமன்ல. அப்படி என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து இத ஒரு பெருமையா சொல்றாங்க. சிவில் வார் நடந்துச்சுங்க. அப்படிங்க. என்னையா அந்த உலகத்துக்கே ஏற்றுமதி, இறக்குமதி, சாந்தியும், சமாதானத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க நாட்டுல என்னையா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க சிவில் வார் நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சிவில் வார் யாருக்கு நடந்துச்சு? என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவங்க சொல்றாங்க, அதாவது முஸ்லிம்களுக்குங்க, அது இஸ்லாமியர்களுக்கும் சிவில் வார் நடந்துச்சாம். என்னையா அது? 2 பேரும் சகோதரர்கள்னு சொல்றாங்க. ஒரே சுவனவதிக்கு தான் போறோம்னு சொல்றாங்க. அவங்களவே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், வெட்டிக்கிட்டாங்களாம், அதாவது குண்டு போட்டுக்கிட்டாங்களாம், ஏவுகணையை போட்டுக்கிட்டாங்களாம், போட்டு உடம்ப சிதறடிச்சுக்கிட்டாங்களாம். இது ஆச்சரியமும் அதிசயமும். அப்ப யாருக்கியா அப்படின்னா, இந்த ஹூதிஸ் அப்படின்னுங்கிற இந்த ஷியா முஸ்லிம் ஈரான்காரன் கொண்டு வந்து வச்சான்ல, அவனுக்கும் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஏமன் கவர்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாமே சூனா முஸ்லிம்காரங்க. ஆனா ஈரான்காரன் கொண்டு வந்து இந்த ஒரு இயக்கத்தை வச்சிருக்கான். அவங்க வந்து ஷியா முஸ்லிம்காரங்க. இவங்க 2 பேருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏவுகணையை போட்டு அடிச்சுக்கிட்டு, வெட்டிக்கிட்டு, கொன்னுக்கிட்டு, செத்து விளையாண்டுருக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது இந்த ஏமன் நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய குழந்தைகள் நல்லா கவனிங்க, பசியினால, பட்டினியினால அநியாயமா செத்து போயிருக்கிறாங்க. அட பாவிகளா! சரி, அப்ப யாருக்கு அந்த ஏமன் நாட்டுக்குள்ள யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா, அவங்க சொல்றாங்க மெயின் யுத்தம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹூதிஸ் அப்படிங்கிற இந்த ஈரான் நாட்டுல இருந்து கொண்டு வந்த இந்த ஷியா முஸ்லிமுக்கும், அப்புறம் ஏமன் கவர்மெண்ட்ல இருக்கிற சூனா முஸ்லிம்காரங்களுக்கும். அப்ப ஷியா முஸ்லிம்ங்க இதுதான் 1400 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு கண்மணி சூவனபதிக்கு போனாரோ அப்ப ஆரம்பிச்சது தான். சூனா முஸ்லிம், ஷியா முஸ்லிம் 2ஆ பிரிஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது பெரிய அதிசயமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் ஒரு விசேஷமான ஒரு காரியம் தெரியுது. 3ஆவதா ஒருத்தர் வந்திருக்கிறாப்புல. அவர் யாருன்னா சூனா முஸ்லிமா. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சவுத் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏமன்லயே 2 சூனா முஸ்லிம் குரூப் இருந்திருக்கிறாங்க. இந்த 2 சூனா முஸ்லிம் குரூப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவுகணையை போட்டு வெட்டிக்கிட்டு, கொன்னுக்கிட்டு செத்துருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஹூதிஸ் வேற, அவங்க ஷியா முஸ்லிம். சரி, ஷியா முஸ்லிமும் சூனா முஸ்லிம்காரன் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இங்க கொடுமை என்ன அப்படின்னா,
கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கிற சூனா முஸ்லீம் வேற. அப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லுகிற சூனா முஸ்லீம்ங்க வேற. இப்ப இவ 2 பேருமே சூனா முஸ்லீம்கா தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, குண்டு போட்டு, ஏவுகணை போட்டு செத்து செத்து விளையாண்டுருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அங்க எல்லாருமே ஏமன் நாட்டுல எல்லாமே ஷியாவாகட்டும், சூனாவாகட்டும் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். எல்லாமே முஸ்லீம்கள் தான். ஆனா, சூனா, ஷியா அப்படிங்கிற 2 குரூப் இருக்குல்ல. இந்த 2 குரூப்புக்கும் கு கு கொஞ்சம் கூத்த பாருங்க. சவுதி அரேபியாவுல இருந்து சூனா முஸ்லிம்களுக்கு ஆயுதங்கள் வாரி வழங்கியிருக்கிறாங்க. ஆனா, ஈரான்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த ஷியா முஸ்லிமுக்கு ஹூதிகளுக்கு ஆயுதங்கள வாரி வழங்கியிருக்கிறான். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, சவுதி அரேபியால 2 சூனா முஸ்லிம்ங்க இருக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கும் சூனா முஸ்லிம்களுக்கும் இவன் ஆயுதம் குடுத்துருக்கிறான். அந்த கவர்மெண்ட்ட எதிர்க்கிற சூனா முஸ்லிம்களுக்கும் சவுதி அரேபியாக்காரன் ஆயுதங்கள குடுத்துருக்கிறான். இப்ப இத வச்சு தான் இவங்க 3 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ரவுண்டு கட்டி ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு, வெட்டிக்கிட்டு, அதாவது குண்டு போட்டுக்கிட்டு, ஏவுகணைய போட்டுக்கிட்டு, ராக்கெட்ட போட்டுக்கிட்டு, வெடிச்சு சிதறி இருக்கிறாங்க. ச்சே! என்ன ஒரு அருமையான புண்ணிய நாடு. நான் நெனச்சேன் காசா தான், பாலஸ்தீனம் தான் இந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு. அல்லாவின் தேசங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. அதுல இன்னும் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல அதிகமான பேரு அ பட்டினியினால செத்துருக்கிறாங்க. அந்த இஸ்லாமியர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சாம். நான் நெனைக்கிறேன், இப்ப சூனபதிக்கு போனா மட்டும் அங்கே சும்மாவா இருக்க போறாய்ங்க? என்ன அல்லாவே அவனுக்கு மட்டும் அம்புட்டு குடுத்த, எனக்கு ஏன் இம்புட்டு அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அங்கேயும் சாக போறாய்ங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. இங்க கொடுமைய பாருங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாய்ங்க, அம் அதாவது யுஎன் இதையெல்லாம் பார்த்துட்டு அவைங்களுக்கு சாப்பாடு குடுத்துருக்காய்ங்க. சாப்பாடு லாரி லாரியா இப்ப எப்படி காசாவுக்கு சாப்பாடு போகுதோ, அதேபோல உணவு பொட்டலங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாய்ங்க. உணவு பொருள்கள்லாம். ஆனா, அங்க வந்து இந்த எய்ட தடுத்திருக்கிறாய்ங்க. சூனா முஸ்லிம்காரங்க ஷியா முஸ்லிமுக்கு போகாம, ஷியா முஸ்லிம் எங்க வழியா வந்தா சூனா முஸ்லிமுக்கு போகாம, பட் எந்த வகையிலயும் எங்கிட்டும் போகாம அவைங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த எய்ட தடுத்திருக்கிறாய்ங்க. ஏன்னு கேட்டா எல்லாருமே பஞ்சத்தினாலும், பட்டினினாலும் சாகுங்கடா. உங்களுக்கெல்லாம் உணவா எங்கேருந்து? இது எங்கேருந்துயா வந்துச்சு அப்படின்னா, இந்த சூனா முஸ்லிம்காரங்க தான் இது யுஎன் அந்த யுஎன் தான் அனுப்பியிருக்காங்க. ஐயோ! பாருங்க ஏமன் நாட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்கன்னு லாரியில அனுப்பியிருக்காய்ங்க. இவன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த லாரிகள்ல வந்தத எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கான். பிளாக் பண்ணி அது வந்து பெரிய இதுக்கு காரணமாயிருச்சு. ஏற்கனவே அந்த நாட்டுல இருந்த உணவு, அந்த பண்டக சாலைன்னு சொல்லுவாங்கல்ல, உணவு குடோன்கள் எல்லாத்தையும் எரிச்சிருக்கிறான். மளிகை கடை ஒண்ணு விடாம இல்ல. ஏன்னு கேட்டா, அங்க தானே உணவு பொருள் இருக்கு. அத எரிச்சுட்டா அப்புறம் திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் பட்டினினால சாவாங்க. ச்சே! என்ன ஒரு கருணையின் மார்க்கம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுல எய்டு வேற. சரி, வேற நாட்டுல இருந்து வந்தாலும் அதையும் தடுத்திருக்கிறாய்ங்க. தனக்கு தின்னது போக மத்ததெல்லாம் எரிச்சிருக்காய்ங்களாம். என்னய்யா இப்படி பெட்ரோல் ஊத்தி எரிச்சு புட்டீங்க அப்படின்னா, விடு விடு நாளைக்கு வரும். ஏன்னு கேட்டா, யுஎன் தானே இருக்கிறான். என்ன சாகுற வரைக்கும் நமக்கு குடுப்பாய்ங்க. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஸ்டேட் டெரரிசம் அப்படின்னு பாப்புலேஷனுக்கு விரோதமான சொந்த நாட்டுக்குள்ளேயே பண்ணுகிற ஸ்டேட் டெரரிசம். அவங்க வந்து மற்ற நாடுகளுக்கு மட்டும் தீவிரவாதம், பயங்கரவாதம் பண்ண மாட்டாங்க. தன்னுடைய சொந்த நாடுகளுக்குள்ளேயே இத செய்வாங்க. ஆனா வெளியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கள் போராளி குழுக்கள் அப்படின்னு இத என்ன சொல்லுவ? அதாவது இஸ்ரேல்னு வரும்பொழுது, ஐயையோ! ஹமாஸ் ஒரு போராளி குழுங்க, ஹெசபுல்லா ஒரு போராளி குழுங்க, அப்புறம் இந்த ஹூதி ஒரு போராளி குழுங்க அப்படின்னு சொல்ற. சரி, இப்ப உனக்கே சூனா முஸ்லிம், ஷியா முஸ்லிம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் இந்த ஹூதியெல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. இப்ப என்ன சொல்லுவ? அத பயங்கரவாதம்னு சொல்லுவியா? இல்ல போராளி குழுக்கள்னு சொல்லுவியா? இல்ல புனித போர்ன்னு சொல்லுவியா? எந்த லிஸ்ட்ல சேர்ப்ப? ஆனா துவா மட்டும் செய்றீங்க. யா அல்லாஹ்! இஸ்ரேல அழிச்சு நாசமாக்கல். பரவால்ல. அ அருமையான உங்க மதம். சரி, இருந்துட்டு போது. இப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் பாருங்க. இந்த விஷயத்த யுஎன் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இத ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்களாம். எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னங்க நீங்க வந்து இத வந்து டெரரிசம்னு சொல்றீங்க. அடாடா! உள்நாட்டுல நடக்கிற இந்த விஷயத்த டெரரிசம்னு சொல்றீங்க. அத டெரரிசம்னு எப்படி சொல்லலாம்? அதனால என்ன சொல்லணுமா? ஸ்டேட் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்க கூடாதாம். இதுதான் யுனைட்டட் நேஷன்ஸ் அது அங்கேயும் சரி, அதனால அ ஏற்படுத்தப்பட்ட அந்த கவுன்சிலும் சரி, அவங்க வந்து டெரரிசம், தீவிரவாதம், பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. யூதே அப்படின்னு வரும்பொழுது உடனே அவன் எடுத்து பட்டாசு வெடிச்சா கூட, ஐயய்யோ! ஜெனோசைட் பண்றானே அப்படின்னு கத்துவாங்க.
அங்க அந்த அந்த லீக்ல அந்த கவுன்சில்ல. ஆனா வந்து இங்க ஒருத்தன் தனக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுறானாம். அது வந்து தீவிரவாதம், பயங்கரவாதம் இல்ல. அதுக்கு பேரு என்ன வச்சிருக்கிறாங்களாம் இவங்க வந்து இன்ஸ்டிட். அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லணுமா, வயலன்ஸ்ன்னு சொல்லுங்க. அதோட சிவில் வார் அப்படின்னு சொல்லுங்க. அடடா! சிவில் வார்ன்னு சொல்லணுமா? அப்ப வயலன்ஸ்ன்னு சொல்லணுமா? அப்ப அவங்க செய்றதெல்லாம் என்னையா சொல்லுவீங்க அப்படின்னா, அது வந்து வார் கிரைம்ன்னு சொல்லுங்க. வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமானிட்டி அப்படின்னு தான் சொல்லணுமா? அப்புறம் இல்ல அப்படின்னா, வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லா. என்னங்க இப்படி வயலேட் பண்ணிட்டீங்க? என்னய்யா 60 லாரி அனுப்பிச்சு விட்டோம் உணவு பொட்டலங்கள, பண்டங்கள. ஆனா இவங்க வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க. தீ வச்சு கொளுத்திட்டாங்களா? அப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்ப யுஎன் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு இது வந்து வயலேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லா. ரொம்ப ரொம்ப நீளமா லிஸ்ட் போகுது. கொஞ்சம் குறைச்சு தான் போட வேண்டியது தானே! அப்படி சொல்ல அத வந்து ஷார்ட்டா டெரரிசம், தீவிரவாதம், பயங்கரவாதம்லாம் சொல்லக்கூடாதாம். அப்ப யுஎன்ஏ கட்டளை போட்டுருச்சு. இது வந்து டெரரிசம்னு சொல்லாதீங்க அப்படின்னு உலக நாடுகள அவங்க வந்து உலக நாடுகளுக்கு இது குடுத்துருக்காங்க. வேண்டி இருக்கிறாங்களா? உலக நாடுகளுக்கு இது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களான்னு தெரியல. சொல்லியிருக்கிறாங்க. இது டெரரிசம்னு சொல்லாதீங்க. அத உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த அனலிஸ்ட்ன்னு சொல்லப்படுகிற இந்த ஏமன்ல நாட்டுல இருக்கிற ஆக்டிவிஸ்ட், மனசாட்சி உள்ள மனுஷங்களும் இருக்கத்தானே செய்வாங்க. அவைங்களும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. "என்னய்யா இத பயங்கரவாதம், தீவிரவாதத்த ன்னு சொல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு. இது வந்து டெலிபரேட் பாம்பிங் ஆஃப் சிவிலியன் ஏரியாஸ். இப்ப சொல்றாங்கல்ல, இஸ்ரேல் வந்து பாருங்க அநியாயமா அப்பாவிகளுடைய எங்கெங்க தங்கி இருக்கிறாங்களோ டார்கெட் பண்றாங்க. சிவிலியன்ஸ டார்கெட் பண்ணி யூதன் வந்து குண்டு போடுறான், ஏவுகணைய போடுறான் அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டு. அவன் எங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கானோ அங்க தான் அவன் போடுறான். அதனால ஆனா இவிங்க வெளியில ஃப்ரேம் பண்றது எப்படி அப்படின்னா, அ வி வி ஹெவிலி சிவிலியன்ஸ டார்கெட் பண்ணி தான் யூதன் குண்டு போடுறான், ஏவுகணை போடுறான் அப்படின்னு சொல்றாய்ங்க. ஆனா ஏமன் நாட்டுல ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஷியா முஸ்லிம்காரன் சூனா முஸ்லிம்காரன் தன்னுடைய இன்னொரு சூனா முஸ்லிமுக்குமே என்ன செஞ்சிருக்கிறான், டெலிபரேட்டா வேணும்னே பாம்பு போட்டிருக்கான். எங்க போட்டிருக்கான்? எங்கெங்க அப்பாவியான மக்கள் பதுங்கி ஒளிஞ்சிருக்கிறாங்களோ, ஐயையோ! அங்க குண்டு வெடிக்குதேன்னு சொல்லி பதுங்கி ஒளிஞ்சிருந்தா, அங்க குண்ட போடுறது. அவங்கலாம் வெடித்து சிதறி, அப்படியே அநியாயமா ரத்தம் சிதறி, தலை சிதறி சாகறத பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுருக்கிறாய்ங்க. சொந்த இஸ்லாமியர்கள் சொந்த தன்னுடைய மசூதியில வந்து ஓதுனவைங்க தான். அந்த நாட்ல தான்டா பொறந்தீங்க. அந்த நாட்ல தான்டா வாழ்ந்தீங்க. ஒரே அந்த காத்த தானே சுவாசிச்சீங்க. ஒரே வேதத்த ஓதுனீங்களே. ஒரே அல்லாஹ்வ, ஒரே கண்மணி நாயகத்தின் போதனைய தானே பின்பற்றுறீங்க. அப்புறம் எப்புட்றா உங்களுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் உடம்ப சிதறடிச்சு அதுல சாகுறீங்க? அதுவும் எங்க பாம்பு போட்டிருக்காய்ங்க? சிவிலியன்ஸ் ஏரியாவ டார்கெட் பண்ணி போட்டிருக்காய்ங்க. இத யார் சொல்றது? ஏமன் நாட்டுல இருக்கிற இந்த ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க. இதுக்கு இதுக்கு ஃபியூல் போட்டது யாரு அப்படின்னா, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துனது 2 நாடு. அது ஒரு நாடு ஈரான்காரன், இன்னொரு நாடு சவுதி அரேபியாக்காரன். "என்னய்யா நீங்க செய்றது என்னய்யா?" அப்படின்னா, "ஏங்க இது ப்ராக்ஸி வாருங்க." அடடா! புது பேர் கண்டுபிடிச்சிருக்காய்ங்க ப்ராக்ஸி வாரு. அப்படின்னு அருமையான ஒரு பேர சொல்லுங்க. இது ப்ராக்ஸி வாருங்க. என்ன செய்றீங்க? நாங்க வந்து அவங்க அந்த முஸ்லிம்கள நாங்க கொல்றோம். எங்கள அவங்க கொல்றாங்க. நாங்க மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுகிட்டு, "சீக்கிரமே நீ சோனபதிக்கு போவியா? முதல்ல நான் சோனபதிக்கு போவனா?" அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இங்கே எப்படி தமிழ்நாட்டுல எல்லாம் நீ பச்சை பொய் சொல்றியா? நான் பச்சை பொய் சொல்லட்டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே இயக்கங்கள ஒரே புண்ணிய மதத்துல இருக்கிறவங்க அடிச்சு விடுவாங்கல்ல. அதே போல அவங்க வந்து அங்கெல்லாம் பச்சை பொய்க்கெல்லாம் வேலை இல்ல. அங்க வந்து டைரக்ட் உடனே எல்லாரையும் சூனபதிக்கு அனுப்புறது தான். ச்சே! என்ன ஒரு அருமையான புண்ணிய மார்க்கம். இதையெல்லாம் மறைச்சிட்டு தான் இந்த இஸ்ரேல ஐயையோ! அவன் பாம்பு போடுறானே பார்த்தீங்களா? டார்கெட் பண்றான் அப்படின்னு ஊத்திக்கிட்டு இருக்காய்ங்க. இவிங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே எப்படி கேவலமா நடந்துருக்காய்ங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இந்த லட்சணத்துல ஏ இவிங்க என்ன செஞ்சிருக்கிறாய்ங்க அப்படின்னா, அம் அமெரிக்காவ நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? ஸ்டார்வ் பண்ணி ரத்தம் குடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாய்ங்க. சரி சொல்லுங்க தம்பி கேட்குறோம். وسوف نجوعكم ونقول لأمريكا اللعينة التي அதான் அமெரிக்கா வந்து நாங்க சபிக்கிறோம். அமெரிக்காவ நாங்க சபிக்கிறோம். அங்க ஏன்னு கேட்டா, அவன் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறானாம். அவன் என்னத்தையும் வச்சுட்டு போறான். உங்க நாட்டுக்குள்ளே நீங்களே புண்ணியம் செஞ்சுட்டு அநியாயமா சாகுறீங்களே, அத ஏன்டா வெக்கமில்லையா அப்படின்னு மத்த எந்த நாட்டுக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டாய்ங்க. சொல்லுங்க தம்பி. تمتلك السلاح النووي والله أنها அதான் அமெரிக்கா வந்து ஒரு ஸ்பைடர் வெப்பாம். அதாவது ஒரு சிலந்தி கூடம் அவ்வளோதானா. அது சிலந்தி கூடு நாங்க உஃப்னு ஊதுனா ஜோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிறாப்புல. من சரிங்க بيت தம்பி. العنكبوت الله أكبر
அது அப்ப எப்பவுமே யாரையாவது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி, கொல்றதுக்கு முன்னாடி, ரத்தம் குடிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க இந்த புண்ணிய வார்த்தைய ரொம்ப சூப்பரான வார்த்தை. இத 1400 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் எல்லாரும் இதத்தான் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து என்ன வாயில வரும்ன்னு பார்க்கிறீங்களா? Allah to America. அதான் டெத் டூ அமெரிக்கா. அப்புறம் சொல்லுங்க தம்பி. Allah to Israel. இஸ்ராயேலு. Allah to you. ஐயோ! யூதர்கள் அதாவது சபிக்கிறாங்களாம். யூதர்கள் மேல சாபம் வரட்டும். இவங்க எப்பேர்ப்பட்ட சாபத்துல இருக்கிறாய்ங்க அப்படிங்கிறது பாவம் இவங்களுக்கே தெரியல. வெளியில சொன்னா வெட்கக்கேடு. இவங்களுடைய நாட்ல 10 வருஷம், 15 வருஷமா நடக்கிற இந்த கேவலத்த வெளியில சொன்னா வெட்கக்கேடு. இது ரொம்ப காலமா நடந்திருக்கு. வெளியில தெரியல. இப்பதான் 10 வருஷமா இந்த யுஎன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவரு வந்து எடுத்திருக்காப்ல. அதெல்லாம் எடுத்து பார்த்தா இத்தனை லட்சங்கள சொல்லியிருக்காப்ல. வராத லிஸ்ட்டு ஏகப்பட்ட லட்சங்கள். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, அதாவது விக்டரி டூ இஸ்லாம். இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்துக்கு அதனால தான் நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இறுதியில் பாலஸ்தீனம் தான்டா ஜெயிக்கும். அப்படி கமெண்ட்ல அடிப்பாங்க. நம்ம ஊருக்கு, "நீ என்ன வேணாலும் பேசுடா. நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்றா. எங்க குர்ஆன பத்தி, எங்க கண்மணி நாயத்த பத்தி, எங்க அல்லாஹ்வ பத்தி என்னென்ன வேணாலும் சொல்றியா? சொல்லிட்டு போடா. ஆனா இறுதியில பாலஸ்தீனம் தான்டா ஜெயிக்கும்." அப்படின்னு கமெண்ட் அடிப்பாங்க. அதிசயம். அதனால கடைசியில இவங்க வந்து விக்டரி டூ இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் சூனபதிக்கு சொந்த நாட்டு மக்களையும், சொந்த இனத்தை சேர்ந்தவங்களையும், சொந்த மொழி பேசுறவங்களும், சொந்த அல்லாஹ் ஓதுறவங்களையும், போதனை போதனை வழி நடக்கிறவங்களையும் சூனபதிக்கு அனுப்பிவிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்டரி டூ இஸ்லாமா. ஓஹோ! அப்ப இதுதான் விக்டரி. இஸ்லாத்துக்கு ஒரு வெற்றி போல இருக்கு இவங்க. இஸ்லாத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னா, உலகமே புண்ணியம் செய்யணும் உலகத்துக்கு. செய்ய முடியலையா? அவங்கலாம் வல்லரசு ஆயிட்டாங்களா? அயன் டோம்லாம் கண்டுபிடிச்சு இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்களா? சரி, அப்போ உள்நாட்டுக்குள்ளே போடு. போடு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடி, வெட்டு, குத்து, குண்டா போடு. தலை தெறிச்சு சாகு. என்னங்க உலகத்துல நாங்க வந்து ஜெயிக்கலாம்னு பார்த்து இஸ்லாத்துக்கு வெற்றி வரும்னு பார்த்தோம். வெற்றி வரல. அதனால தான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இப்ப ஷியா முஸ்லிம்காரன் என்ன சொல்லுவான்? சூனா முஸ்லிம்காரன் தலை தெறிக்க குண்டு போட்டு கொன்னுவிட்டு, பார்த்தீங்களா இஸ்லாத்தின் வெற்றி அப்படிமா அவன். அப்ப சூனா முஸ்லிம்காரன் என்ன சொல்லுவான்? ஷியா முஸ்லிம்காரன் ஏவுகணையை விட்டுட்டு அவன் செத்த பிறகு வெடிச்சு செதறி செத்த பிறகு பார்த்தீங்களா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான், இஸ்லாத்துக்கு வெற்றி. அப்ப எந்த வகையிலையும் இஸ்லாத்துக்கு வெற்றி. அதான் விஷயம். சூனா முஸ்லிம்காரன் செத்தாலும் இஸ்லாத்துக்கு வெற்றி தான். ஷியா முஸ்லிம்காரன் செத்தாலும் இஸ்லாத்துக்கு வெற்றி தான். அப்ப சூனா முஸ்லிம்லயே 2 குரூப் இருக்காங்க. 2 சூனா முஸ்லிம். அது வடபக்கம் இருக்கிற சூனா முஸ்லிம், வடநாட்டு சூனா முஸ்லிம், இவங்க வந்து தென்னாட்டு சூனா முஸ்லிம். அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குண்டு போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு கொன்னுக்கிறாங்க. என்னையா அப்படி சொல்றீங்க? என்னையா செய்றீங்க அப்படின்னா, அவன நாங்க இப்படித்தான் சூனபதிக்கு அனுப்புனோம். அப்ப அவன் எங்கள சூனபதிக்கு அனுப்புறான். என்னையா ஒரே சூனா முஸ்லிமா இருந்துகிட்டு நீங்க இப்படி செய்றீங்களே அப்படின்னு. அவன் வடநாட்டு சூனா முஸ்லிம்டா. நாங்க தென்னாட்டு சூனா முஸ்லிம். அது எங்க பவரை காமிக்க வேணாமா? அப்ப திசை, டைரக்ஷனை பத்தி, டைரக்ஷன் தான் இங்க பெருசா. எந்த டைரக்ஷன் பெருசு? தென்பக்கம் பெருசா, வடபக்கம் பெருசா? அப்படிங்கிற அதிசயமான ஒரு புண்ணியம் சிந்தனையோட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க. அப்ப எந்த வகையிலும் அவங்களுக்கு விக்டரி கிடைக்குதான். அதனால அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு நம்புறாங்க. சரி, சொல்லுங்க தம்பி இன்னும். سنقاتلك. இவங்கள நம்ம அக்கான்னு தான் கூப்பிடணும். இவங்க மரியாதையை தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு பார்க்கத்தான் அவங்க சின்னவங்க, குழந்தை. நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு இவங்க குழந்தை. ஆனால் சிந்தனைகள்லாம் வேற. மனித உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை. அதனால மரியாதையை தான் பேசணும். இவங்க என்னமோ சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்து ஃபைட் பண்ண போகிறோம். அடே எப்பா ஃபைட் பண்ண போகிறாங்களாம். இதை தான் 1400 வருஷமாக செஞ்சுக்கிட்டீங்க. என்னைக்கு செய்யாமல் இருந்தீங்க? எப்போ ஃபைட்டு ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்னு எப்போ எழுதப்பட்டதோ புண்ணிய புத்தகத்தில் அப்போ ஆரம்பிச்சிங்க. கண்மணி நாயகம் ஆரம்பிச்சு விட்டாப்புல. அதுக்கப்புறம் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நிறுத்தலை. இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் சண்டை போடுவோம். ஏன்னா எங்கள் பேர் சாந்தியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம். ஆனால் நாங்கள் சண்டை போடுவோம், யுத்தம் செய்வோம், குண்டு போடுவோம். அப்புறம் இன்னும் அதிசயமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஒளிஞ்சு காத்திருப்பாங்களாம். எதுக்காக காத்திருப்பாங்க அப்படின்னா, தெருவுலையெல்லாம் அதான் மூலை முடுக்கு தெருவு இதில் எல்லாம் ஒளிஞ்சிருப்பாங்களாம். எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுங்கம்மா. في كل ميدان ونترصدكم في كل زاوية ولن يفلت من بأسنا. ஓஹோ, யாரு? ஒக்குப்பெயர். யூதன் தான், அவன் தான் ஒக்குப்பெயரான். அதனால அவன் எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. யாருக்கிட்ட இருந்து? இந்த அக்கா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதான். சரி, அப்ப இது வந்து வாக்கு பண்றாங்களா? அல்லாஹ்க்கு வாக்கு கொடுக்குறாங்களா? கண்மணி நாயகத்துக்கு வாக்கு கொடுக்குறாங்களா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வாக்கும் கொடுக்குறாங்களா? பயமுறுத்துறாங்களாம், த்ரெட்டன் பண்றாங்களாம். தைரியமா நாங்க த்ரெட்டன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, பாரியா
அவர் வந்து சொன்னாப்புல நாங்கள் ரத்தம் குடிப்போம் அப்படின்றாப்புல. அப்புறம் இந்த அக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் குடிக்க மாட்டோம், அதை வச்சு நாங்கள் விளையாடுவோம். அடாடாடாடா! அதாவது கேம் விளையாடுவாங்களாம். எத வச்சு? அந்த நஸ்ரானிகளுடைய, யூதர்களுடைய ரத்தத்த வச்சு கேம். அவங்க பாதி குடிச்சது போக மீதி விட்டுற போதும் போதும் எங்களுக்கு வயிறு நெறஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாய்ங்க போல இருக்கு. அப்ப இவங்க வந்து எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், யூதனுடைய ரத்தம், நஸ்ரானிகளுடைய ரத்தம் வேணாம். அத வச்சு வாங்க நம்ம ஊத்தி ஊத்தி விளையாடுவோம். நீ உன் மேல ஊத்துறியா? இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டுல இங்க ஹோலி அப்படின்னு சொல்லி தண்ணிய மஞ்ச கரைச்ச தண்ணிய திருவிழாவுல மாரி ஊத்தி விளையாடுவாங்களோ, அதே போல இவங்க வந்து யூதனுடைய, நஸ்ரானிகளுடைய, அமெரிக்காக்காரனுடைய ரத்தத்தைலாம் ஊத்தி ஊத்தி கேம் விளையாடுவாங்களாம். அடடடடடா! அருமையான. அப்ப எது? பட்டயத்த உருவி, சாதாரணமா சும்மா கேம் விளையாட மாட்டாங்களாம். பட்டயத்த உருவி கேம் விளையாடுவாங்களாம். ரத்தத்தோட கேம். இவங்க வந்து நம்மல்லாம் இப்ப கேம் கூட மறந்து போச்சு. என்னென்னமோ கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பப்ஜிங்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க. அந்த கேம்லாம் விளையாடி நம்ம ஊர்லலாம் அது பிரச்சனையா இருக்கு. ஆனா இவங்க வந்து ஒரு கேம் விளையாடுவாங்களாம். எது? அருவாள உருவி கேம் விளையாடுவாங்களாம். ரத்தத்தோட கேம் விளையாடுவாங்களாம். ونعيدها طاهرة طهورا. ம்ஹ்ம். الله أكبر. ஆ, ஆ, இவங்களும் அதேதான். இவங்களுக்கு வேற இது இல்ல. சொல்லுங்க. الموت لأمريكا. அமெரிக்கா. ஆ, الموت لإسرائيل. இஸ்ராயேல். اللعنة اليوم. சொல்லு. النصر الإسلام. கடைசியில لبيك يا أقصى. அடடடடா! அதுதான் அதிசயமானது. கடைசியில அல்லாஹ் வந்து விக்டரி குடுப்பான். எங்களுக்கு இஸ்லாத்துக்கு வெற்றி குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமான காரியத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அல் அக்ஸா மசூதியே, நாங்க ஏமன் நாட்டுல தூரமா இருக்கோம்னு நினைக்கிறியா? நீ கவலைப்படாத. அல் அக்ஸா மசூதிய பார்த்து சொல்றாங்க. உன்னுடைய சத்தத்த நான் கேட்கிறேன். அல் அக்ஸா மசூதி கூப்பிடுதான். ஏமன் நாட்டினரே, ஏமனின் நாட்டில் உள்ள அல்லாவின் அடிமைகளே, நான் இங்க யூதன் வந்து பார்த்தீங்களா? இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யூதன் என்னை இடிச்சிட்டு அவன் வந்து என்னமோ கட்ட போறானாம். ஜெருசலேம் தேவாலயத்த கட்ட போறான் அப்படின்னு இது அல் அக்ஸா மசூதி அழுது இருக்கான், கத்தி இருக்கான், கதறி இருக்கான். இது வந்து ஏமன் நாட்டுல கேட்டிருக்கிறான். யாருக்கு? இவங்களுக்கெல்லாம் கேட்டிருக்கான். இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே கேட்டிருக்கான். அதனால கவலைப்படாத. உன் சத்தத்த நாங்க கேட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. யூதன் உன் மேல கை வைக்க முடியாது. நீ கவலைப்படாத. நாங்க இருக்கிறோம். ரத்தம் குடிக்க நாங்க இருக்கும்போது, ரத்தத்தோட விளையாடுறதுக்கு நாங்க இருக்கும்போது, நீ ஏன் கவலைப்படுற? அதனால நேரா அமெரிக்காவ பட்டினி போட்டு நாங்க முதல்ல கொன்றுவோம். அமெரிக்காவ பட்டினி போட்டு கொன்னுட்டா, அப்புறம் அவங்க இன்னும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, யூதன் வந்து அமெரிக்கானால தான் யூதன் வந்து இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கிறான். அதுக்கப்புறம் அமெரிக்காவ காலி பண்ணிட்டா யூதன் சுத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சிரிச்சுவிட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம சிரிக்கக்கூடாது. சரி, எது எப்படியோ இந்த அல்லாவின் தேசமாகிய ஏமன் நாட்டுல நடந்த பிரச்சனைகள பார்த்துருக்கோம். இனி என்ன கொடுமை நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் ரத்தம் குடிக்கிறதிலேயே இருந்து, அப்புறம் சூனபதிக்கு போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். சரி, என்ன செய்ய? இந்த வீடியோ மூலமா உங்கள்ட்ட சொல்றது என்ன அப்படின்னா, காசா மக்கள உங்க ஜெபத்துல நினைக்கும் பொழுது, இந்த ஏமன்ல இருக்கிற இந்த அப்பாவிகளையும், இந்த பரிதாபத்துக்குரிய குழந்தைகளையும் கொஞ்சம் நெனச்சுக்கங்க. கர்த்தர் தாமே உங்கள ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா என்ன கமெண்ட்ல ஆசீர்வதிக்கிற, எனக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் அவருடைய கிருபை இருப்பதாக. ஆமென்.